இஸ்லாமியர்களின் புனித நகரமான மெக்காவில் வெப்ப அலை பாதிப்பில் இந்தியர்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் பலியாகியிருக்கின்றனர். பலரை காணவில்லை எனவும் புகார் எழுந்திருக்கிறது. பதிவு செய்யப்படாத பயணிகளின் வருகை அதிகரிப்பு இதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து வரைகலை மூலமாக விளக்குகிறார் நெறியாளர் ஜெனிஃபர். இஸ்லாமியர்களுடைய புனித நகரம் மெக்கா. இந்த மெக்கா அப்படிங்கிற நகரம் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஒரு பாலைவன பள்ளத்தாக்கு. பொதுவாகவே பாலைவன பகுதி அப்படிங்கிறதுனால வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இந்த ஆண்டு ரொம்ப அதிகமான வெப்பம் ஏற்பட்டதுனால வெப்ப அலையில பாதிக்கப்பட்டு ஹஜ் பயணிகள் 1081 பேர் உயிரிழந்திருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. இந்த வருடம் மட்டும் உலக அளவில் இருந்து ஹஜ் புனித பயணம் மேற்கொண்டவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 18 லட்சம் பேர். மெக்காவில் அந்த சமயத்தில் 49 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அப்படிங்கிறது நிலவிட்டு வந்திருக்கு. குறிப்பா பக்ரீத் நாள்ல மட்டும் அந்த நாட்டினுடைய வானியல் ஆய்வு மைய அறிக்கையின்படி 51.8 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நிலவி இருக்கு. வெப்ப அலையால பாதிக்கப்பட்டோர் மட்டும் 2500 பேர். இவர்கள் எல்லாருக்குமே அதிக அளவு ஹீட் எக்ஸாஷனும் ஹீட் ஸ்ட்ரோக்கும் ஏற்பட்டதாக தரவுகள் சொல்லுது. இந்த உயிரிழந்தவர்கள்ல இந்தியர்கள் மட்டும் 90 பேர் இருக்கிறதாக அங்க இருக்கக்கூடிய எம்பசி தெரிவிச்சிருக்கிறாங்க. எகிப்தியர்கள் 658 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. எகிப்து நாட்டில இருந்து மட்டும் இதில் 630 பேர் பதிவு செய்யப்படாத பயனர்கள் பயணம் செய்தவர்கள் அப்படிங்கிற தகவலையும் அந்த நாட்டு அரசு கொடுத்திருக்கிறாங்க. பாகிஸ்தான், ஜோர்டான், இந்தோனேஷியா, ஈரான், செனகல், துனிசியா நாட்டவர்களும் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் இருக்கு. 2023ஆம் ஆண்டுல இந்த உயிரிழப்போட எண்ணிக்கை அப்படிங்கிறது 240 இருந்தது. இந்த முறை அது 1000 தாண்டி போயிருக்கு. வெப்ப அலையை எதிர்கொள்வதற்காக சவுதி அரேபிய அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தாங்க. எல்லாருக்கும் குடையை கண்டிப்பாக பயன்படுத்தணும், போதிய தண்ணீர் குடிக்கணும் அப்படிங்கிற அறிவுரை வழங்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் வந்த 18 லட்சம் மக்களுக்கு பதிவு செய்யப்பட்டவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு குளிர்சாதன அறையில் அவர்கள் தங்குவதற்கும் ஓய்வெடுப்பதற்குமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. பதிவு செய்யப்படாதவர்களுக்கு தான் இது அழுத்தமான அந்த வசதிகள் இல்லாமல் ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டு அரசு மருத்துவ உபகரணங்களுடன் ராணுவ வீரர்கள் 1600 பேரை அங்கே களத்தில் இறக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராபிட் ஃபோர்ஸ் அவசர உதவி குழுக்களாக 30 குழுக்களை அவர்கள் நியமிச்சிருக்கிறாங்க. மருத்துவ பணியாளர்களாக மட்டும் 5000 பேர் அங்க வேலைக்கு இருந்திருக்காங்க. இது எல்லாம் தாண்டியும் கூட அங்க தொடர்ந்து அந்த பதிவு செய்யப்படாம வந்தவர்கள் அரசனுடைய அழுத்தத்தினால அங்கிருந்து அவர்கள் வெளியனுப்பப்படுவதற்காக ஒரு போராட்ட மனநிலையிலேயே இருந்திருக்காங்க. அவர்களுடைய அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் அங்க இருக்கக்கூடிய கூடுதல் வெப்பமும் சேர்த்து இத்தனை பேருடைய உயிரை குடித்திருக்கிறதாக சொல்லப்படுது. தொடர்ந்து இதை சரி செய்வதற்கான முயற்சிகளை அனைத்து நாட்டு அரசுகளும் சரி, சவுதி அரேபிய அரசும் சரி முன்னெடுத்துட்டே வராங்க. ஆனா இதுல முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சூழலியல் பிரச்சனைகளை தொடர்ந்து சரி செய்வதன் மூலமாகத்தான் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையிலிருந்து வெப்ப அலையினுடைய தாக்கத்தில் இருந்து நம்ம ஒரு நிரந்தர தீர்வு பெறுவதற்கான வாய்ப்பாக அமையும்.